மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் பிக் பாஸ் 6 பிக் பாஸ் 6 தமிழ் வந்து பார்த்தீங்க? அந்த ஷோ மட்டும் பார்க்காம இந்த சோஷியல் மீடியாவில் விஜய் டிவி போடுற ப்ரமோ, அப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அதில் எத்தனை பேர் இருந்தீங்க? அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியலை. அப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ பிக் பாஸ் சீசன் 6 வந்து ஜனனி மேம் அவர்களை அவங்க ஊர்க்காரங்க ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல பேர் வயிறறிந்து இவளை அவங்க சொன்ன மாதிரி நான் சொல்றேன், சரிங்களா? இவளை எதுக்கு உள்ளுக்குள்ள வச்சிருக்க, இவளை வழியில் அனுப்பு, இவள் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் லாயக்கு, இங்க பாரு அப்படி பண்றாள் அப்படி பண்றாள்னு அந்த வயிற்றுச்சலின் உருவமாக அவங்களுடைய வார்த்தைகள் வந்ததை வந்து பண்ணாங்க. சாபங்க இதெல்லாம் விட்டாங்க. ஆனா இப்ப ஜனனி மேம் அவருடைய வளர்ச்சியை பார்க்கக்குள்ள இந்த செருப்படிகள் வந்து எப்படி கொடுக்கணும்னா, நம்மளை பார்த்து ஒருத்தன் வயிறு எறிகிறான், பொறாமப்படுறான், வார்த்தைகளால ஈட்டிகளை எறிகிறாங்க அப்படின்னா அப்படியான நபர்களுக்கு நம்ம திரும்ப நம்மளோட வாய் பேசக்கூடாது, நம்மளுடைய செயல் பேசணும். அவன் இங்க இருக்கிற இடமே தெரியாம கூனி குறுகி போற அளவுக்கு நம்மளுடைய வெற்றிகள் பேசணும் அப்படின்ற விடயங்களை ஜனனி மேம் அவர்கள் விடயத்துல பார்க்க முடியுது. சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு முறையுமே அவங்க சம்பந்தமான அப்டேட் வரைக்குள்ள எனக்கு இந்த கோலைகள், இந்த வயலிருந்த கூட்டம், அவங்க பிக் பாஸுக்குள்ள இருக்கக்குள்ள கதர்ன அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ஞாபகம் வரும். அதிலும் இன்று வந்து ஜனனி மேம் அவர்கள் பண்ண சம்பவம் வந்து எனக்கு தெரிஞ்சு பல தமிழ்நாட்டு செலிபிரிட்டிகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு முதலாவது பிக் பாஸ் போட்டியாளர் இந்த சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்பது ஜனனி மேம் அவர்கள் இன்று போட்ட ஒரு பதிவில் பார்க்க முடிந்தது. அது என்ன விடயம் அப்படி என்பதை பார்க்கலாம், சரிங்களா? அடுத்தது நம்மளுடைய சாண்டி மாஸ்டர் அவர்கள், சாண்டி அண்ணா அவர்கள் பண்ற விடயங்கள் பிரமிக்கத்தக்கதாக இருக்கு. வேற லெவல்ல அவர் கொடுக்கின்ற அப்டேட் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பிக் பாஸ் 9 தமிழ் தொடர்பாக விஜய் டிவி சொன்ன ஒரு அப்டேட் நம்ம எப்பயோ சொல்லிட்டோம், இன்னைக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம், சரிங்களா? இந்த விடயங்களை பேச முதல் இப்ப நம்ம வந்து எது ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை வந்து பேசுறதோ, இல்ல 10 பேர் பண்றாங்க 11ஆவது நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு பண்றதோ, இந்த ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி ஒண்ணுக்கு பின்னால போறதோ நம்மளுடைய ஸ்டைல் இல்லை. எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை வந்து பண்ணுவேன். உதாரணத்துக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா எனக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்தா தான் நான் படிப்பேன். ஓண்டட்டா என்ன வந்து திணிக்க மாட்டேன். இன்னொருத்தன் பண்றான் அப்படின்றதுக்காக நான் பண்ண மாட்டேன். அப்படி இருக்கக்குள்ள நான் பேசுறது எல்லாமே ட்ரெண்டிங் இல்லாத டாபிக், யாருமே பேசாத விடயங்கள். அப்படி பேசக்குள்ள அந்த விடயங்களையும் பார்த்து ஆதரவு தார, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, நம்ம வீடியோவை நமக்காக பார்க்கின்ற உறவுகள், சகோதரங்களுக்கு வந்து நன்றிகள், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் நம்மளுடைய ரைசிங் ஸ்டார். இது விஜய் டிவி கொடுத்த பட்டம். அவங்களுக்கு பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் ரைசிங் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த பட்டம் இவங்களுக்கு தான் பக்காவா பொருந்தி இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு சம்பவம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அடுத்த படம் வந்து அறிவான் அப்படின்னு ஒரு படம். நிறைய படங்கள் 10-12 படங்கள் நடிச்சிட்டாங்க, சரிங்களா? பேக் டு பேக்கா வெளியில வர இருக்கு. பல படங்கள் நடிக்க போறாங்க, நடிச்சு கொண்டிருக்காங்க. இப்படியான படங்களை வந்து எந்த ஒரு கரண்ட்ல இருக்கிற நடிகரோ நடிகையோ கைவசம் வச்சிருக்கல. அதுவும் ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 90s 2000 அந்த டைம்ல வந்து ஹீரோயின் வந்து இப்படித்தான் நடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 15-20 படங்கள் இருக்கும், பல மொழிகளை நடிச்சு கொண்டிருப்பாங்க. காலையில ஆந்திரால இருப்பாங்க, மதியம் தமிழ்நாட்டில் இருப்பாங்க, நைட்டு கேரளால இருப்பாங்க. அப்படி பிஸியா இருப்பாங்க. ஒரு வருஷத்துலயே ஒரு 20 படத்துக்கிட்ட நடிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா அந்த 2010ல இருந்து 2020க்குள்ள அப்படியான நடிகர்கள் நடிகைகளை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் இலங்கை ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த ஜனனி குணசீலன் அப்படின்னு ஒரு நபர் பிக் பாஸுக்குள்ள வந்து தமிழ் சினிமாவுக்கு போய் அந்த சரித்திரத்தை திரும்ப பண்றதே சிறப்பா இருக்கு. யாருக்குமே இப்ப கிடைக்காத பல வாய்ப்புகள், பல விடயங்கள் ஜனனி மேம் அவர்கள் பண்ணுவது எண்ணம் போல வாழ்க்கைன்னுவாங்கல்ல, அதை வந்து பார்க்க முடியுது. நிறைய படங்கள் பேக் டு பேக் வெளிவர இருக்கு, பல படங்கள் நடிக்க இருக்காங்க, ஒரு பக்கம் விளம்பரங்கள் எக்கச்சக்கம், சரிங்களா? அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய அடுத்த படம் வந்து அறிவான் அப்படின்ற படம். அந்த படம் வந்து வரும், இனிமேல் தான் ரிலீஸ் டேட் வரும். அதோட செகண்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு வர இருக்கு. அப்ப அதோட கட் அவுட் மாதிரி ஒன்று வந்து ஒரு பெருசா ஒன்று வச்சிருந்தாங்க, சரிங்களா? அப்ப அந்த போஸ்டரை வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த படத்தோட ஹீரோ வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படத்துல ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பாங்க, சரிங்களா?
ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த இப்படியான விடயங்கள், ஒரு பக்கம் படங்களா இருக்கட்டும், கட் அவுட்டா இருக்கட்டும், இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அதுவும் 23 24 வயசுல இப்படி பிஸியா இருக்கிறது. தெலுங்குலயும் ஒரு படம் நடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், மலையாளத்திலையும் அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் பிஸியா இருக்கிறது லாங் டைமுக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஜனனி மேம் அவர்கள் மட்டும்தான். வேற யாருமே வந்து இப்படி பிஸியா இல்ல. பல பேர் வாய்ப்புகள் இல்லாம இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள ஜாழ்ப்பாணத்துல பிறந்த பொண்ணு இங்க இப்படி பட்டி தொட்டி எல்லாம் கலக்கிறது, பல பேரை திரும்பி பார்க்க வைக்கிறது சிறப்பு. ஹேட்ஸ் ஆஃப் ஜனனி மேம், கீப் ராக்கிங். சரிங்களா? அவங்களுடைய பாடல் நாளை வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம வந்து பேசலாம். எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்பதை கடவுள் வந்து டைரக்டா நமக்கு படிப்பிக்க மாட்டாரு. சில வேளை சில விடயங்கள் மூலம் நமக்கு புரிய வைப்பாரு. சில பேர் வாழ்க்கையை பார்த்தாது படிங்கடா அப்படின்னு மாதிரி காமிப்பாரு. அதுல ஜனனி மேம் அவர்கள் அப்படி அவங்க பிஸியா இருக்கிறது, நல்லா இருக்கிறது, அவங்களோட மனசு சுத்தமா இருக்கு, வாழ்க்கை ஓகோன்றது, அவ்வளவுதான் மேட்டர். சரிங்களா? ஓகே, அதை தாண்டி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன், அந்த வைராக்கியம், அந்த வெறி, அதுதான் இவ்வளவு தூரம் சாதனை பண்ண வைக்குது. ஓகே, இவங்க எப்படியோ அப்படித்தான் நம்மளுடைய சாண்டி மாஸ்டர் அவர்கள். பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கள் சக்சஸ் ஆறது வந்து, அதாவது ஆடத் தெரிஞ்சவன் எந்த மேடையிலையும் ஆடுவான், ஆடத் தெரியாதவன் நல்ல மேடையில கூட ஆட மாட்டான். சரியா? ஸோ அப்போ சாண்டி மாஸ்டர் அவர்கள் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்காங்க ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம். இப்போ தலைவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தாங்க, சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களோட ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் லோக்கா அப்படின்னு ஒரு படம் வந்தது. நாச்சியார் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ரோல் பண்ணி மிரட்டி இருப்பாரு, பக்கா மாசா இருக்கும், அருமையான ஒரு படம். ஹீரோயின் தான் அங்கே ஹீரோ. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹீரோயின் அப்படின்னுக்குள்ள பாட்டு டூயட்டு அப்படின்னு இல்லாமல் ஹீரோயின் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிறதும், ஹீரோ ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கிறதும், அந்த நிலைமை வரணும்ன்றதான் என்னுடைய விருப்பம். அப்ப அந்த படம் அப்படிதான், ஃபுல்லா ஹீரோயின் தான் அங்க மாசு. ஸோ அப்ப அதுல வந்து இவர் வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். பாருங்க, யாருப்பா இவருன்னு மலையாள ரசிகர்கள் திரும்பி பார்க்க வச்சார் நம்மளுடைய சாண்டி மாஸ்டர் அவர்கள். இப்ப தெலுங்குக்கு போயிருக்காரு. ஸோ ஒரு பக்கம் தமிழ் சினிமா, ஒரு பக்கம் மலையாள சினிமா, இன்னொரு பக்கம் தெலுங்கு சினிமா. அங்க டான்சரு, கொரியோகிராஃபரு, ஆக்டரு, ஹீரோவே, இப்படின்ற மாதிரி சாண்டி மாஸ்டர் கலக்கிறது பார்க்க சிறப்பா இருக்கு. ஜனனி மேம் எப்படியோ அப்படிதான் சாண்டி அண்ணா அவர்கள் நல்ல ஒரு மனிதர். எல்லாமே மனசுதான் மக்களே, மனசு நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு சாண்டி அவர்களும் சிறந்த உதாரணம். அவரை பற்றி ஒரு அப்டேட்டை சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்தது பிக் பாஸ் சீசன் 9. பிக் பாஸ் சீசன் 9 வந்து நம்ம எப்பயோ சொல்லிட்டோம், அக்டோபர் மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 2025 முதலாவது வாரம் ஆரம்பிப்பார்கள் அப்படின்னு. முதலாவது வாரம் அப்படின்னு 5ஆம் தேதி ஆரம்பிப்பார்கள் நம்ம எப்போ இந்த வருஷம் ஆரம்பத்தில் சொன்னோம். சரிங்களா? சீசன் 8 முடிய கூட நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ விஜய் டிவி வந்து ஒபிஷியலா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 வந்து அக்டோபர் 5ஆம் தேதி ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய போஸ்டரை வச்சு போட்டிருக்காங்க. சிறப்பு. சரிங்களா? இது வரைக்கும் இலங்கை போட்டியாளர்கள் யார் யார் அப்படி என்பது கன்ஃபார்ம்டா தெரியல. சில பேரோட பேர் வருது, சில பேர் தங்களை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்காங்க. நம்ம சைட்ல இருந்து இது வரைக்கும் இவங்க தான். இப்ப நம்ம ஜனனி மேமுக்கு சொன்னோம்ல, இலங்கையில இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து ஜனனி குணசீலன் அப்படின்னு ஒருத்தங்க வர்றாங்கன்னு, அப்படியான ஒரு கன்ஃபார்ம்டான ஒரு அப்டேட் என்னோட சைட்ல இருந்து வரல. வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தியும் சொல்றோம். சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.